ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ அப்டேட்ஸில் என்ன உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆரில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய நேம் வந்து இடம் பெற்று இருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். election.tv.government.in அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதுக்கிடையில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டெத் ஆனவங்க, வேறு இடம் மாறி போனவங்க, அட்ரஸ் மாறி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பல ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்ம வந்து இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அதில் தான் நம்ம இப்போ போயிட்டு பார்க்க போகிறோம். நம்மளுடைய பெயரும் அதில் இடம் பெற்றிருக்கா அப்படின்றத. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், தமிழ்நாடு அப்படின்றத. இதை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டோன்னா அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்க்கு கீழேயே செலக்ட் ஏசி அப்படின்னு சொல்லி அசெம்பிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் எந்த தாலுக் அப்படின்ற மாதிரியும் வரும். அதில் உங்களுக்கு தாலுக்கு தெரிஞ்சாலையும் பரவாயில்ல, இல்லைனாலையும் அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணாலையும் பரவாயில்ல. அது நெசசரி கிடையாது. அதை கொடுத்துட்டு நம்ம அதுக்கு கீழே போனோம்னாக்கா நிறைய பார்ட் நம்பர், பார்ட் நேம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்ட்டாக வரும். அதில் அதுக்கு மேலேயே வந்து சர்ச் ஆப்ஷனும் இருக்குது. சர்ச் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்களோ அந்த ஊரோட பேரை வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா நான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. கேப்ஷாவை வந்து ஃபஸ்ட்டில் கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து போடணும். அதுக்கு கீழே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு நேம் அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா மேலேயே ஆப்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்றத காட்டும். டவுன்லோட் ஆனதை மேலே போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுடைய பேஜை வந்து வெப்சைட்டில் பார்க்கலாம். நம்மளுடைய பேரும் அதில் இடம்பெற்றிருக்கா அப்படின்றத. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்லையே வந்து போலீஸ் ஸ்டேஷன் எங்கே வருது, நம்ம எங்கே போயிட்டு வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் யார் யாருடைய பேரெல்லாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எனக்கு வந்து 43 பேஜ் வந்திருக்கு. இதில் எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் யாருக்காக இருந்தாலும். இதை விட இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதை நான் வீடியோவோட எண்டில் திரும்பவும் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுடைய பேர் இடம்பெற்றிருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் தான் நம்மளுடைய ஊரா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய கிராமத்தில் நம்மளுடைய ஊரில் வந்து எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் அப்படின்ற முழு விவரத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நிகர வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் பெண் மூன்றாம் பாலினம் மொத்தம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய வந்து தொடங்கு வரிசை எண், முடிவு வரிசை எண் அப்படின்னு சொல்லியும் பல வரிசைகளை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஊரில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே மேப்பையும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமாவும் நம்ம வந்து எந்த இடத்துல போயிட்டு ஓட்டு போட போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, யார் வர போகிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய பேரை வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு மொத்தம் இதுக்கே வந்து 43 பேஜ் வந்திருக்கு. இன்னும் பல ஊருங்களில் ஆளுங்கள்லாம் அதிகமாக இருக்காங்க, நிறைய வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. அப்படின்னா அது பேஜெல்லாம் அதிகமாக இருக்கும். இதை விட இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் வந்து நான் சொல்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் இந்த வருஷத்தில் வந்து நம்மளால் வாக்கு போட முடியுமா, நம்மளுடைய பெயரும் இடம் பெற்றிருக்கா அப்படின்றத ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி 18 தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே இடம் மாற்றம் பண்ணவங்க, பெயர் மாற்றம் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணி நம்மளுடைய பெயரை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் வாக்காளர் பட்டியலில்.
இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு போயிட்டு நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜை அதில் கொடுத்தீங்கன்னா முதல்லையே வரும். சர்ச் பை இபிஐசி, சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் வரும். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த ஸ்டேட் அப்படின்றதையும் போட்டுக்கலாம். தமிழ்நாடு அப்படின்றத அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கணும். மேலேயே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுட்டு கீழே கேப்சாவை போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பேர் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத அது வந்து பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய நேம் இடம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வருவீங்க, எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து வாக்களிப்பீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் வரும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பெயர் இடம் பெற்றிருந்தால் அதில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பெயர், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். அதுக்கு கீழே வந்து நம்ம போனோம்னாக்கா பெயர் வராதவங்க அப்படின்னு சொல்லிட்டு படிவம் 6 அப்படின்றதுல நம்மளுடைய பெயர் அதில் வந்து இடம்பெறலை, நம்மளுடைய பெயர் அது வந்து வாக்களிக்க இடம்பெற வரலை அப்படின்னாக்கா ஃபார்ம் வந்து 6 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய நேமை வந்து லிஸ்ட்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட்டை நம்ம கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி நம்மளுடைய பெயரும் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை பண்ணணும்னா நம்மளோட பிப்ரவரி 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருங்க. நம்மளுடைய பேரும்